ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா போற்றி. தெய்வீக ஒலி அன்பர்கள் அனைவருக்கும் எனது நமஸ்காரங்கள். பொதுவாக நம்ம வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு உங்களுக்கு இது தெரியாது, அது தெரியாது, உனக்கு இது வராது, அது வராது, உனக்கு பலம் கிடையாது, இதை தூக்க முடியாது, அப்படி இப்படின்னு சொல்லி பெண்களை நாம குறைச்சி மதிப்பிட்டுதான் இருந்திருக்கோம் பல காலமாக. இது நம்ம வீட்டு பெண்களுக்கு மட்டும் இல்ல, இதே பிரச்சனை பரமசிவனாருடைய திவ்ய மகிஷியான பார்வதி தேவிக்கும் வந்திருக்கு. ஆனா ஒரு நல்ல கணவராக சிவபெருமான் என்ன பண்ணான்றதையும் பார்க்கலாம். தேவி பாகவத கதைகள்ல துர்கமாசுரன் என்ற ஒரு அசுரன் இருந்ததாக சொல்றாங்க. இரண்யகசிபுவோட வம்சத்துல அவனும் ஒரு அரக்கனாக பிறந்திருக்கான். பிரம்மாவிடத்தில் கடும் தவம் செஞ்சு 4 வேதங்களையும் பெற்றுக்கொண்ட அவன் என்ன பண்ணான்னா, வேதங்களை மறைச்சு வச்சு இந்திராதி தேவர்களை சிறைப்பிடிச்சு முனிவர்களையும் சித்தர்களையும் யாகங்கள் செய்யாமல் தடுத்து பல வருடங்களுக்கு உலகத்துல பஞ்சத்தையும் பசியையும் உருவாக்கி வச்சிருந்தான். அப்ப தேவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பார்வதி தேவி கிட்ட போய் வேண்டுறாங்க, அம்மா நீங்க தான் இந்த துர்கமாசுரனை வதம் பண்ணணும்னு சொல்லிட்டு. பார்வதி தேவி மெதுவா சிவனை திரும்பி பார்த்துட்டு அவருடைய அனுமதியோட சரி வர அப்படின்னு சொல்லிடுறா. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட துர்கமாசுரன் தன்னுடைய குலதேவதையான காளி தேவி கிட்ட போய் வேண்டான். நடுராத்திரி அர்த்த ஜாமத்துல போய் காளி தேவியை உபாசனை செய்யறான். காளியும் அவன் முன்னாடி வந்து நின்னு, அப்பா நான் உன் குலதேவதை, உனக்கு என்ன வேணும் கேளுன்னு சொல்றான். அவன் நாளை காத்தால பார்வதி தேவி என்னோட யுத்தத்துக்கு வரப்போறா, அவளை நான் எப்படியாவது ஜெயிக்கணும், அதுக்கு ஏதாவது ஆயுதத்தை கொடுன்னு கேட்கிறான். அப்ப மகாகாளி, முட்டாளே, காளியும் பார்வதியும் ஒன்றுதானே அப்படின்னு சொல்றா. என்னோட அம்சம்தான் அவ, அவளோட அம்சம்தான் நான் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறா. காளி அம்மா என்ன சொல்லியும் கேட்காம மறுபடியும் அவன் ஏதாவது ஆயுதத்தை கொடு, சக்தியை கொடுன்னு கேட்டுட்டே இருக்கான். கொஞ்ச நேரத்துல முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் மறைஞ்சு போயிடுறான். ஆனா அந்த துர்கமாசுரன் விடாதுபிடியா தன்னுடைய 2 கைகளையும் வெட்டி ரத்தத்தால காளி தேவிக்கு பூஜை பண்றான். மறுபடியும் காளி அங்க வந்து, என்னப்பா இந்த மாதிரி செய்யற, அவளை உன்னால ஒன்னும் செய்ய முடியாது, அவ ஒரு மகாசக்தி அப்படின்னு புரிய வைக்கிறா. எத்தனை வார்த்தை சொல்லியும் கேட்காத துர்கமாசுரன் மறுபடியும் எனக்கு ஏதாவது சக்தியை கொடு, ஏதாவது சக்தியை கொடுன்னு கேட்டுட்டே இருக்கான். சரி, காளி தேவியும் வேற வழி இல்லாம நான் சொல்ற மாதிரி செய் அப்படின்னு சொல்றா. நாளை கார்த்தால சூரியோதயத்துல பார்வதி தேவி உன்னோட சண்டையிடறதுக்கு இறங்கி வரும் பொழுது உன்னுடைய ஆயுதத்தை எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு அவளை எல்லார் முன்னாடியும் நிந்தனை பண்ணு, திட்டு. அப்ப அவளுடைய சக்தி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுட்டே வரும். அப்ப அவளுடைய சக்திகள் குறைஞ்சதுக்கு அப்புறம் உன்னால முடிஞ்சா அவளை ஜெயிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுறாங்க. மறுநாள் காத்தால ஆறது யுத்த களத்துல பார்வதி தேவி, அழகான பார்வதி தேவி அப்படியே சூரியன்ல இருந்து இறங்கி வரா. அவளை பார்த்த உடனே துர்கமாசுரன் தன்னுடைய ஆயுதங்களை கீழே போட்டுட்டு அவ எதிர வந்த உடனே, நீ எல்லாம் பெண்ணா, உனக்கு குழந்தைகள் இருக்காங்களா, நீ இப்படி நீ அப்படின்னு ரொம்ப வெசறான். வேத மந்திரங்களையும் அர்ச்சனைகளையும் சிவ மந்திரங்களையும் கேட்டு வளர்ந்த பார்வதி தேவி இது மாதிரி வார்த்தைகளை கேட்க 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 அவளுடைய பலம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுட்டே வருது. கொஞ்ச நேரத்துல அப்படியே குறைஞ்சு சின்ன குழந்தையாவே மாறிடுறா. அப்ப திடீர்னு அவனுடைய ஆயுதத்தை எடுத்துட்டு பார்வதியோட சண்டைக்கு போக, அப்ப நொடி பொழுதுல அங்க வராரு என்னப்பன் சிவபெருமான். பார்வதியை பார்த்து, நீ யார் தெரியுமா, நீதான் லோகமாதா, நீதான் சர்வசக்தி, நீதான் அழகானவள், உன்னை யாருக்கு தெரியாது, அனைத்து குழந்தைகளுக்கும் நீதானே தாய் அப்படின்னு அவளை நல்லா போற்றி பாடுறார். சிவபெருமானால போற்றப்பட்ட பார்வதி மிகப்பெரிய மகாசக்தியாக மாறி ரொம்ப சுலபமாக அந்த துர்கமாசுரனை ஜெயிச்சிடுறா, வதம் பண்ணிடுறா. இந்த தேவி பாகவத கதையில சிவபெருமானால் பார்வதியின் மேல போற்றப்பட்டு எழுதப்பட்ட ஸ்ரீ துர்கா ஸ்தோத்திரத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஜெகன் மாதாவான பார்வதி தேவிக்கே உயர்ந்த சக்தியை கொடுத்த, வெற்றியை கொடுத்த இந்த மந்திரத்தை கண்டிப்பா நீங்க எல்லாரும் கேட்கணும். உங்க வாழ்க்கையில எல்லா செல்வங்களும் பெறணும், ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யங்களோட, தனதானியங்களோட, நல்ல வேலை வாய்ப்பும், வியாபார விருத்தியும், குழந்தைகளுக்கு படிப்பும், மன அமைதியையும் தரக்கூடிய ஸ்தோத்திரம் கண்டிப்பா நீங்க எல்லாம் கேட்கணும்.
இப்ப அந்த ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ மகாதேவ கிருத துர்கா ஸ்தோத்ரம். மகாதேவ உவாச்ச ரக்ஷ ரக்ஷ மகாதேவி துர்गे துர்கதி நாசினி மாம் பக்தமனுரக்தம் ச சத்ருக்ரஸ்தம் கிருபாமயி. விஷ்ணுமாயே மகாபாகே நாராயணி சனாதனி பிரம்மஸ்வரூபே பரமே நித்யானந்தஸ்வரூபிணி. त्वं च ब्रह्मादिदेवानाम् अम्बिके जगदम्बिके त्वं साकारे च गुणतो निराकारे च निर्गुणात्. मायया पुरुषस्त्वं च मायया प्रकृतिस्वयं तयोः परं ब्रह्म परं त्वं बिभर्षि सनातनी. वेदानां जननी त्वं च सावित्री च परात्परा वैकुण्ठे च महालक्ष्मी सर्वसम्पत्स्वरूपिणी. मर्त्यलक्ष्मीश्च क्षीरोदे कामिनी शेषशायिनः स्वर्गेषु स्वर्गलक्ष्मीस्त्वं राजलक्ष्मीश्च भूतले. नागादिलक्ष्मीः पाताले गृहेषु गृहदेवता सर्वसस्यस्वरूपा त्वं सर्वैश्वर्यविधायिनी. रागाधिष्ठातृदेवी त्वं ब्रह्मणश्च सरस्वती प्राणानाम् अधिदेवी त्वं कृष्णस्य परमात्मनः. गोलोके च स्वयं राधा श्रीकृष्णस्यैव वक्षसि गोलोकाधिष्ठिता देवी वृन्दावने वने. श्रीरासमण्डले रम्या वृन्दावन विनोदिनी शतशृङ्गाधिदेवी त्वं नाम्ना चित्रावळीति च. दक्षकन्या कुत्रकल्पे च शैलजा देवमातादितिस्त्वं च सर्वाधारा वसुन्धरा. त्वमेव गङ्गा तुलसी त्वं च स्वाहा स्वधा सती त्वदंशांशांशकलया सर्वदेवादियोषितः. स्त्रीरूपं चापि पुरुषं देवि त्वं च नपुंसकं वृक्षाणां वृक्षरूपा त्वं सृष्टा चाङ्कुररूपिणी. वह्नौ च दाहिका शक्तिर्जले शैत्यस्वरूपिणी सूर्ये तेजस्वरूपा च प्रभारूपा च सन्ततम्. गन्धरूपा च भूमौ च आकाशे शब्दरूपिणी शोभास्वरूपा चन्द्रे च पद्मसङ्घे च निश्चितम्. सृष्टौ सृष्टिस्वरूपा च पालने परिपालिका महामारी च संहारे जले च जलरूपिणी. क्षुत्वं दयात्वं निद्रात्वं तृष्णात्वं बुद्धिरूपिणी तुष्टिस्त्वं चापि पुष्टिस्त्वं श्रद्धास्त्वं च क्षमा स्वयं. शान्तिस्त्वं च स्वयं भ्रान्तिः कान्तिस्त्वं कीर्तिरेव च लज्जात्वं च तथा माया भुक्तिमुक्तिस्वरूपिणी. सर्वशक्तिस्वरूपा त्वं सर्वसम्पत्प्रदायिनी वेदे निर्वचनीया त्वं त्वां न जानाति कश्चन. सहस्रवक्त्रस्त्वां स्तोतुं न शक्तोऽस्ति सुरेश्वरी वेदा न शक्ता को विद्वान् न च शक्ता सरस्वती. स्वयं विधाता शक्तो न च विष्णुः सनातनः किं स्तौमि पञ्चवक्त्रैस्तु रणत्रस्तो महेश्वरी. कृपां कुरु महामाये मम शत्रुक्षयं कुरु. इति श्री ब्रह्मवैवर्ते महापुराणे श्रीकृष्णजन्मखण्डे नारदनारायण संवादे अष्टाशीतितमोऽध्याये महादेवकृत श्रीदुर्गा स्तोत्रम् सम्पूर्णम्. இந்த மகாதேவகிருத துர்கா ஸ்தோத்திரத்தை கொண்டு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம வீட்டு பெண்களை நாம நல்லா உயர்த்தி பேசணும், எங்கேயும் அவளை தாழ்த்திடக்கூடாது. இந்த ஸ்தோத்திரத்தை தினமும் ஒரு தடவை கேட்டாலே நான் முன்னாடி சொன்ன எல்லா நல்ல பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். ஸ்ரீ மகா பெரிவாவுடைய அருளால எல்லாரும் ரொம்ப காலம் சந்தோஷமா குடும்பத்தோட வாழணும்.
நன்றி. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. மகா பெரியவா திருவடிகளே சரணம். தெய்வீக ஒலி எங்கும் பரவட்டும்.